ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பழைய கேண்டில் வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த திருக்கார்த்திகைக்கு எப்படி புதுசாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நான் ஏற்கனவே இந்த டேப்லெட் மாத்திரையில் கொஞ்சம் பாருங்க, மெழுகு கொஞ்சம் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு திரி செட் பண்ணியாச்சு. தெரியுதா? இதை பாருங்க, இது மாதிரி பழசு இருந்துச்சா, அதில் இருக்கிற எல்லா மெழுகையும் வேறு ஒரு இதுக்கு மாற்றி இப்போ புதுசாக தீபம் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம் நின்று எரியும் நல்லா. நம்ம வெளியே வாங்கினா ரொம்ப ஜாஸ்தின்னா அது பழைய கேண்டில். இந்தமாரி எனக்கு ஒரு கேண்டில் கிடச்சிது. ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன், 2-3 வருஷமாக. சரி, இந்த கார்த்திகை காட்டி இதை ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இது இப்படி வச்சு இது மேலே கேண்டில் வச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ நான் என்ன போகிறேன்னா, இப்போ இந்த உருகிட்டு இருக்குல்ல, இந்த உருகினதெல்லாம் தூக்கி அதில் ஊற்றிடணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக ஒன்று ரெடி ஆகும். இது ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இல்லை, இங்கே இருந்த வேக்ஸு இந்த மெழுகு எடுத்து அதில் போட்டு புதுசாக ஒன்று ரெடி பண்ணிடணும். இப்போ அதுதான் அந்த கார்த்திகைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் விளக்கேற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது எங்கள் வீடு கார்த்திகை அன்னைக்கு. இந்த 3 விளக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இது நல்லா ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மெழுகு அதில் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு செட் ஆகும். சூடாக இருக்கு. சூடாக இருக்கு. ரொம்ப அழுக்கான கலர் மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஆரஞ்சு கலர் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா செட் ஆகின அப்புறம் அதில் ஒரு கேண்டில் நமக்கு ரெடி ஆயிடும். இது அப்படியே வச்சு ஏற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரும்.